लक्ष्मीन्द्र सिंह तव पाद सरोज युग्मे ब्रह्मेन्द्र रुद्र मुनिपुंगव शिरोभिवन्द्ये श्रीमच्छटारि यतिराज सुपूजिते च नित्यं मदीय हृदयं दृढमस्तु लग्नम् अस्मत् குரு பரம்பராயை நமஹ. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். இன்று யதீந்திர மத தீபிகையில 2வது கிளாஸ் பார்க்க இருக்கிறோம். நேற்றைக்கு 2 மங்கள ஸ்லோகங்கள் நம்மால் அனுபவிக்கப்பட்டன. ஸ்ரீவேங்கடேஷம் கரிசைலநாதம் ஸ்ரீதேவராஜம் கட்டிகாத்ரி சிம்மம் கிருஷ்ணேன சாக்கம் யதிராஜமீடே ஸ்வப்னேச்ச திருஷ்டான் மம தேசிகேந்திரான் யதீஸ்வரம் பிரணம்யாஹம் வேதாந்தாரியம் மகாகுரும் கரோமி பாலபோதார்த்தம் யதீந்திர மத தீபிகாம் என்பதாக 2 ஸ்லோகங்களை நாம பார்த்தோம். மயா யதாமதி சங்கிரகேண பிரகாஷ்யத்தே அப்படின்னு இந்த கிரந்தத்தினுடைய கர்த்தாவான ஸ்ரீனிவாசாச்சாரியர் சுவாமி அவருடைய பிரதிஜையும் இந்த இடத்திலே காண்பித்தார். அதன் பிறகு சர்வம் பதார்த்த ஜாதம் பிரமாண பிரமேய பேதேன த்விதா பின்னம் பிரமாணானி த்ரீன் ஏவ. சர்வம் பதார்த்த ஜாதம், லோகத்துல பதார்த்தம் என்று ஒன்று சொல்லப்படுகிறது. பதார்த்தங்கள் என்றால் பிரமாணங்கள் பிரமேயங்கள் என்று 2 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றைக்கே பார்த்தோம். பிரமேயங்கள் என்பது வஸ்துக்கள், பிரமாணங்கள் என்பது அவைகளை காட்டிக் கொடுக்கக்கூடியவைகள். பிரமாணைஹி பிரமேயாக நிரூபியந்தே, பிரமாணங்களின் மூலமாக பிரமேயங்கள் நிரூபிக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட பிரமாணங்கள் எத்தனை விதங்கள் அப்படின்னு பார்த்தால் பிரமாணானி த்ரீன் ஏவ. பிரத்யக்ஷ அனுமான சப்தாக்கியானி. பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்பதாக பிரமாணங்கள் நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலே 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. பல பேர் பிரமாணங்களை பலவிதமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சாங்கியகாரிகையில கூட ஒரு காரிகை வருது, திரிவிதம் பிரமாணமிஷ்டம் பிரமேய சித்தி பிரமாணார்த்தி அப்படின்னு. 3 தான் பிரமாணம்: பிரத்யக்ஷ, அனுமான, சப்தம். எல்லாமே அதற்குள் அந்தர்பாவங்களாக சொல்லப்படுகின்றன. இப்ப நாம இந்த கிரந்தத்திலே பார்க்க போறோம், பிரத்யக்ஷத்திற்குள்ளே என்னென்ன பிரமாணங்கள் அடங்குகின்றன, மற்றவர்கள் தனியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியதான பிரமாணங்கள் இங்க என்னென்ன இருக்கின்றன. பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் இவைகளுக்குள்ளே அவைகள் அந்தர்பாவம் ஆகின்றன. அப்போ 3 தான் பிரமாணங்கள். ஏன்னா நியாய வைசேஷிகர்கள் பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம் என்று 4 பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேல 5 பிரமாணங்கள் என்று மீமாம்சகர்களும் சில மீமாம்சகர்கள் சொல்கிறார்கள். 6 பிரமாணங்கள் என்பதாக அர்த்தாபத்தி, அனுபலப்தி என்பதாக 6 பிரமாணங்களை சில மீமாம்சகர்களும் அத்வைதிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்ல, இதிகாசம், ஐதிஹ்யம் இவைகளும் பிரமாணங்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அப்ப மற்றவர்களெல்லாம் இப்படி தனித்தனியாக பிரமாணங்கள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது விசிஷ்டாத்வைதிகள் 3 பிரமாணங்கள் என்று சொல்வது எப்படின்னு கேட்டால், அந்த பிரமாணங்கள் எல்லாமே இந்த 3 பிரமாணங்களுக்குள்ளே அந்தர்பாவமாக ஆக்கப்படுகின்றன. அது இந்த கிரந்தத்துல மேல வரக்கூடிய விஷயம். பிரமேயம் திவிதம் திரவிய அத்ரவிய பேதாத்.
இதுதான் பதார்த்த விபாகம். பிரமேயம் திவிதம், இரண்டு பிரமேயங்கள். ஒன்று திரவியம்னு சொல்லப்படுகின்றது, மற்றொன்று திரவிய பின்னம் அத்ரவியம், அத்ரவியம் என்று சொல்லப்படுகிறது. தர்க்க சங்கிரகத்தில் பார்த்தால் திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவா அப்படின்னு சொல்லுவா. குணம் என்று எதை தெரிவித்தார்களோ அதுதான் இங்க அத்ரவியம் அப்படின்னு சொல்லப்படுறது. திரவிய பின்னம் அத்ரவியம், திரவியத்தை காட்டிலும் வேறுபட்டது. திரவிய அத்ரவிய பேதாத். திரவியம் திவிதம், திரவிய ரெண்டு விதம். ஜடம் அஜடம் சேத்தி, ஜடம்னு ஒண்ணு, அஜடம்னு ஒண்ணு. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஜடம் அஜடம் சேத்தி. ஜடம் ரெண்டு விதம், பிரகிருதி காலஹா. பிரகிருதி சதுர்விம்சதி தத்துவாத்மிகா. ஜடம் ரெண்டு விதம், பிரகிருத்தின்னு ஒண்ணு, காலம்னு ஒண்ணு. பிரகிருதி 24 தத்துவங்களை உள்ளடக்கியவை. பிரகிருதி, பிரகிருதி, மகத், அகங்காரா, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த பஞ்ச தன்மாத்திராணி. இப்படி சொல்லணும், க்ஷமிக்கணும். பிரகிருதி, மகது, அகங்காரம். அகங்காரம் மூன்றாக பிரிகின்றது. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். சாத்விக அகங்காரத்திலிருந்து ஏகாதச இந்திரியங்கள் உண்டாகின்றன. ஏகாதச இந்திரியங்கள் என்னென்ன? பஞ்ச ஞானேந்திரியாணி, பஞ்ச கர்மேந்திரியாணி, ஏகம் மனஹா. ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சக்ஷு, ஸ்ரோத்ரம், கிராணம், ரசனம், துவகு அப்படின்னு 5 ஞானேந்திரியங்கள். கண்ணு, காது, மூக்கு, சுவை, தொடு உணர்ச்சி என்பதாக 5 ஞானேந்திரியங்கள். 5 கர்மேந்திரியங்கள் வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். வாக்கு, பாணி, பாதகா, மூத்திர விசர்ஜனம், மல விசர்ஜனம் என்பதாக 5 கர்மேந்திரியங்கள். ஏகம் மனஹா, ஒன்று மனசு. ஆக கூடி மொத்தம் 11 இந்திரியங்கள் சாத்விக அகங்காரத்திலிருந்து உண்டாகின்றன. தாமச அகங்காரத்திலிருந்து சப்த தன்மாத்திரம், ஸ்பர்ஷ தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரம், ரச தன்மாத்திரம், கந்த தன்மாத்திரம், ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்திவி என்பதாக பஞ்ச தன்மாத்திரங்களும் பஞ்ச மகாபூதங்களும் உண்டாகின்றன. இப்ப இதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. சாங்கிய சித்தாந்தத்துல கிரமஷா பஞ்ச தன்மாத்திராணி ஜாயந்தே ததா பஞ்ச மகாபூதானி ஜாயந்தே அப்படின்னு சொல்றோம். 5 தன்மாத்திரங்கள் உண்டாகின்றன, அதிலிருந்து 5 பூதங்கள் உண்டாகின்றன அப்படின்னு சொல்லப்படும். பஞ்ச தன்மாத்திரங்கள் அப்படின்னா சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம் இவைகள் உண்டான பிறகு ஆகாசம், வாயு, தேஜஸ் என்பதாக ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்திவி என்பதாக பஞ்ச மகாபூதங்கள் உண்டாகின்றன. ஆனா நம்ம சித்தாந்தத்துல தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா, ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராபா, அத்ய பிருத்திவி, பிருத்திவியாம் ஓஷதயா என்பதாக உபனிஷத் பாடம். இதுல ஆத்மன ஆகாஷ சம்பூதா அப்படின்னு சொல்லிட்டு சப்த தன்மாத்திரத்திலிருந்து ஆகாசம் உண்டாருது. ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம், ஸ்பர்ஷ தன்மாத்திரத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து ரூப தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரத்திலிருந்து தேஜஸ், தேஜஸிலிருந்து ரச தன்மாத்திரம், ரச தன்மாத்திரத்திலிருந்து அப்பு, அப்பிலிருந்து, அப்புனா ஜலம், அப்பிலிருந்து கந்த தன்மாத்திரம், கந்த தன்மாத்திரத்திலிருந்து பிருத்திவி என்பதாக நாராயணம். நம்முடைய சித்தாந்தத்துல இது போன்று சொல்லப்படுவது ஒரு விசேஷம். அப்போ பிரகிருதி, மகத், அகங்காரம், ஏகாதச இந்திரியங்கள்
மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 14. பஞ்ச தன்மாத்திராணி 5, 19. பஞ்ச மகாபூதங்கள் 24. அப்போ பிரகிருதி சதுர்விம்சதி தத்துவாத்மிகா, 24 தத்துவங்களை உள்ளடக்கியது பிரகிருதி. காலஸ்து உபாதி பேதா திரிவிதா, காலம் அப்படின்றது உபாதி பேதாத்து திரிவிதா, அதாவது பூத பவிஷ்யத்து வர்த்தமான பேதேன திரிவிதா. உபாதி அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு அர்த்தம். சம் ரீசன். ஒரு காரணத்தை குறிப்பிட்டு காலம் என்பது 3 விதம். பூத காலம், வர்த்தமான காலம், பவிஷ்யத் காலம் என்பதாக காலஹா தமிழ் சொல்லும்போது காலம்னு சொல்றோம். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்பதாக 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கின்றது காலம். இப்ப ஜடம் ஆயிடுச்சா? அஜடம் து திவிதம். அஜடம் 2 விதம். பராக்கு பிரத்யக்ஷேதி. இப்போ அஜடம் அப்படின்னா பின்னாடியே சொல்ல போறார் இந்த விஷயங்களை. அந்தந்த இடத்துல வரும்போது அந்தந்த விஷயங்களை பற்றி விஸ்தாரமாக சாதிப்பார். இங்க பதார்த்த விபாகத்தை காண்பித்து இந்த பதார்த்தங்கள் ஒவ்வொன்றை பற்றியும் பின்னாடி வரக்கூடிய அவதாரங்கள்ல ரொம்ப ஸ்பஷ்டமாகவே சாதிக்கின்றார் இது எல்லாத்தையும். அஜடந்து திவிதம். பராக் பிரத்யக் இதி. பராக் அப்படின்னா ஸ்வயமேவ பாசமானத்துவம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அஜடம்னா ஸ்வயமேவ பாசமானத்துவம்னு அர்த்தம். இப்போ ஸ்வயமேவ பாசமானத்துவம்னா தானாகவே வெளிப்படுவது என்று பொருள். இப்போ இது 2 விதம். பராக்கு பிரத்யக்கு, தனக்காக தான் வெளிப்படுவது, மற்றவர்களுக்காக தான் வெளிப்படுவது என்பது 2. இப்போ இந்த ரூம்ல அடியேன் இருக்கேன், இந்த ரூம்ல விளக்கெரியறது, இந்த ரூம்ல விளக்கெரியறதுனால அடியேனுக்கு பிரயோஜனம், விளக்குக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது பராக். இப்போ நான் எனக்காக என்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றேன், சுயமாகவே வெளிப்படுத்திக் கொள்கின்றேன். அப்போ இது பிரத்யக் இல்லையா? பராக்னு ஒரு விதம், பிரத்யக் என்பதாக ஒரு விதம். பராக் அப்படின்னா அஜடம், பராக் அப்படின்னா பரஸ்மாயேவ பாசமானத்துவம், மற்றவர்களுக்காக தான் வெளிப்படுகின்றது. ஸ்வஸ்மை ஸ்வயமேவ பாசமானத்துவம், தனக்காக தான் வெளிப்படுவது என்பது பிரத்யக். அஜடம் பராகபி ததா. இந்த அஜட பராக் இருக்கே அது 2 விதம். நித்திய விபூதி, தர்மபூத ஞானம். இதுல நம் சித்தாந்தத்துல பல விசாரங்கள் இருக்கு. தர்மபூத ஞானத்தை சேர்த்தும் சிலர் சொல்கிறார்கள், தர்மபூத ஞானத்தை இல்லாமையும் சிலர் தெரிவிக்கின்றார்கள். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கிரந்தத்துல அஜடம் பராக் அப்படின்னா பராக் அப்படின்னு சொல்லிட்டு நித்திய விபூதி தர்மபூத ஞானம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. நித்திய விபூதி அப்படின்னா ஸ்ரீவைகுண்டம், தர்மபூத ஞானம் என்பது நமக்கு இருக்கக்கூடியதான ஒரு ஞானம். அது என்னன்றதையும் பின்னாடி நம்ம பார்க்க போறோம். பிரத்யக் அபி திவிதா. பிரத்யக் 2 விதம். ஸ்வஸ்மை ஸ்வயமேவ பாசமானத்துவத்துடன் கூடியதான அந்த பிரத்யக் 2 விதம். ஜீவன், ஈஸ்வரன். ஜீவன் 3 விதம். ஜீவஸ்திரிவிதா. ஜீவன் 3 விதம். பத்த முக்த நித்திய பேதார். பத்தன், முக்தன், நித்தியன் என்பதாக ஜீவர்கள் 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். பத்தா திவிதா. பத்தன் 2 விதம். புபுக்ஷு, முமுக்ஷு பேதார். புபுக்ஷு அப்படின்னா போக்தும் இச்சுகு. புபுக்ஷு அனுபவிப்பதற்கு ஆசைப்படக்கூடியவன். லோகத்தில் இருக்கக்கூடியதான லௌகிக விஷய சுகங்களை விரும்புவதற்கு எவன் எண்ணுகின்றானோ அவன் புபுக்ஷு. பத்தனே 2 விதம். புபுக்ஷு, முமுக்ஷு. லோகத்தில் இருக்கக்கூடியதான லௌகிக விஷயங்கள்ல ஈடுபடக்கூடியவன் புபுக்ஷுவா இருக்கான். இந்த லோகமே வேண்டாம் என்று மோட்சத்தை விரும்பக்கூடியவனாக இருப்பவன், இந்த லோகத்திலிருந்து விடுபட நினைப்பவன் முமுக்ஷு. மோக்தும் இச்சுகு முமுக்ஷு. புபுக்ஷு 2 விதம். அர்த்தகாமபரா, தர்மபரா.
லோகத்துல இருக்கக்கூடியதான விஷயங்களை அனுபவிப்பதற்கு ஆசைப்படக்கூடியவன் 2 பேர். அர்த்தகாமபரன், தர்மபரன். அர்த்தத்தில் மட்டுமே எண்ணம் உள்ளவன். அர்த்தம்னா செல்வம், அது எந்த விதமான செல்வமா இருக்கட்டும். தர்மத்துல மட்டுமே ஈடுபாடு உடையவன் ஒருவன். தர்மபரா திவிதா. தர்மபரன் 2 விதம். தேவதாந்தரபரா பகவத் பரஸ்சேதி. தேவதாந்தரபரன், பகவத் பரன். பகவத் சப்தத்துக்கு சாட்சாத் புருஷோத்தமன் ஸ்ரீமன் நாராயணன் அர்த்தம். தேவதாந்தரபரா தது இதர தேவதைகள் அர்த்தம். தர்மத்திலே ஈடுபாடு உடையவர்கள், தேவதாந்திர விஷயத்திலே ஈடுபாடு உடையவர்கள், பகவான் விஷயத்திலே ஈடுபாடு உடையவர்கள். முமுக்ஷுகு 2 விதம். கைவல்யபரன், மோக்ஷபரன். கைவல்யத்தை விரும்பக்கூடியவன், மோட்சத்தை விரும்பக்கூடியவர்கள் 2 பேர். ஒன்று கைவல்யத்தை விரும்பக்கூடியவர்கள், மற்றொன்று பரிபூர்ண பிரம்மானுபவமாக இருக்கக்கூடியதான மோட்சத்தை விரும்பக்கூடியவர்கள். மோக்ஷபரா திவிதா. மோக்ஷபரம் 2 விதம். பக்தா பிரபன்னச்சேதி. பக்தி மார்க்கத்தினால மோட்சத்தை அடையக்கூடியவன் ஒருவன். பிரபத்தி மார்க்கத்தினால மோட்சத்தை அடையக்கூடியவன் ஒருவன். பிரபன்னா திவிதா. ஏகாந்தி பரமைகாந்தி சேதி. பிரபத்தி செய்து கொள்ளக்கூடியவனும் 2 விதம். ஒருவன் ஏகாந்தி, மற்றொன்று பரமைகாந்தி. ஏகாந்தி என்பவன் எல்லாவற்றையுமே எம்பெருமானிடத்திலே எண்ணக்கூடியவன். ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத விஷவ என்று பகவத்கீதையிலே கண்ணன் சாதித்தபடியாக எல்லாவற்றையுமே எம்பெருமான் திருவடிவாரத்திலே பிரார்த்திக்கக்கூடியவன். பரமைகாந்தி மோட்சத்தை மட்டுமே எம்பெருமான் திருவடிவாரத்திலே பிரார்த்திக்கக்கூடியவன். ஞானீச்ச துர்லபா என்று சொல்வது போல வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு எம்பெருமான் திருவடிவாரத்திலே பிரார்த்திக்கக்கூடியவன். பரமைகாந்தி திவிதா திருப்த ஆர்த்த பேதாத். திருப்தன் ஒருத்தன், ஆர்த்தன் ஒருத்தன். பரமைகாந்தியில பிரபத்தி 2 விதம். திருப்த பிரபத்தி, ஆர்த்த பிரபத்தி. ஆர்த்த பிரபத்தி, எனக்கு இந்த லோகத்துல வாழவே பிடிக்கல, ஆதலால் பிறவி வேண்டேன் அப்படின்னு பஞ்சாக்னிக்கு மத்தியில தகிக்கிறா போல எண்ணிக்கொண்டு இந்த க்ஷணமே எனக்கு மோட்சத்தை கொடுப்பாயாக என்று வேண்டக்கூடியவன் ஆர்த்த பிரபன்னன். திருப்த பிரபத்தி ஏதத் தேகாவசானே மாம் தொற்பாதம் பிராபயஸ்வயம் என்று நாம் தினமும் தெரிவிப்பது போல இந்த ஜென்மத்தினுடைய கடைசியில சரீராவசானத்திற்கு பிறகு நான் உன் திருவடியை பற்றி கொள்கின்றேன் அப்படின்னு இருக்கக்கூடியவன் திருப்த பிரபத்தி, திருப்த பிரபன்னன். பஞ்சதா அவஸ்திதா ஈஸ்வரா. 5 விதமாக ஈஸ்வரன் தெரிவிக்கப்படுகின்றான். பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சாவதார பேதாத். பர ஏகதா. ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியதான பரவாசுதேவன் பர ஏகதா. வியூக சதுர்தா. வியூகமூர்த்தியா இருக்கக்கூடியவன் 4 பேர். வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தான். இதுலயும் சில விவாதங்கள் இருக்கின்றன. சில பேர் என்ன சொல்றா, வியூக திரிதா அப்படின்னு 3ஆக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வியூகா திரிவிதா அப்படின்னு 3 விதமாக சொல்லப்படுவது வாசுதேவனை தவிர்த்து சங்கர்ஷ்ண, பிரத்யும்ன, அனிருத்தாள் 3 பேர். 4 பேராக சொல்றது வாசுதேவ, சங்கர்ஷ்ண, பிரத்யும்ன, அனிருத்தாள் அப்படின்னு. கேசவாதி வியூகாந்தரம். இது இல்லாம கேசவ, மாதவ, நாராயண, கோவிந்தான் அது தனியாக வியூகாந்தரங்கள் இருக்கின்றன. மத்ஸ்யாதயோ விபவாக புனர் அனந்தாஷ்ட. நமக்கு ஒரு கணக்கு தெரியுமோ இல்லையோ, சுவாமி தேசிகன் சாதித்தபடி, திருமங்கியாழ்வார் சாதித்தபடி ஒரு கிரமம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. மத்ஸ்ய, கூர்ம, வராக, நாரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, வலராம, கிருஷ்ண, கல்கி என்பதாக அது விபவம். இது இல்லாம புனர் அனந்தாஷ்ட 24 அவதாரங்கள் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல தெரிவிக்கப்படுகின்றன. இது இல்லாம ரகசிய சாஸ்திரங்கள்ல சுவாமி தேசிகன் 39 அவதாரங்களையும் குறிப்பிட்டு இருக்கின்றார். நமக்கு தெரியல புனர் அனந்தாஷ்ட எத்தனையோ இருக்கு. அந்தர்யாமி பிரதிசரீரம் அவஸ்திதா. அங்குஷ்ட மாத்திர பிரமிதா மத்திய ஆத்மனி திஷ்டன் அப்படின்னு உபனிஷத் சாதித்தபடி நம்முடைய ஹிருதய கமலத்துக்குள்ளே கட்டை விரல் அளவு எழுந்தருளி இருக்கக்கூடியவன் பெருமாள் சாட்சாத் அந்தர்யாமி ஸ்வரூபமாக இருக்கின்றான்.
அர்ச்சாவதாரஸ்து ஸ்ரீரங்க வெங்கடாத்ரி அஸ்திகிரி யாதவாத்ரி கட்டிகாத்ரி கட்டிகாச்சலாதிஷு சகல மனுஜ நயன விஷயதாங்கதா மூர்த்தி விசேஷா. எல்லா கோவில்களிலுமே எழுந்தருளி இருக்கக்கூடியதான பெருமாள் அர்ச்சாவதார மூர்த்தி. அது எப்படிப்பட்டதான மூர்த்தி? சகல மனுஜ நயன விஷயதாங்கதா, எல்லோருடைய கண்களுக்கும் புலப்படக்கூடியவனாக இருக்கக்கூடிய மூர்த்தி விசேஷம் அந்த அர்ச்சாவதாரம். ஸ்ரீரங்கம், வெங்கடாத்ரி, ஹஸ்தகிரி, அதாவது ரங்கநாதன், ஸ்ரீரங்கநாதன், திருமலையப்பன், தேவாதிராஜன், யாதவாத்ரி, திருநாராயணபுர செல்வ பெருமாள், கட்டிகாச்சலாதிஷு சோழசிம்மபுரம் பெருமாள், இப்படிப்பட்ட திவ்யதேசங்களிலே எழுந்தள்ளி இருக்கக்கூடியவன். அத்ரவியம் தூ, அத்ரவியம் என்பது இதுவரைக்கும் திரவியம் முடிஞ்சு போச்சு. அத்ரவியம் என்பது 10 விதம். சத்வம், ரஜஸ், தமசு, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம், சயோகம், சக்தி என்பதாக 10 விதமாக அத்ரவியம் சொல்லப்படுகின்றது. ஏவம் உபதிஷ்டானாம் உத்தேச கிரமேண லட்சண பரீட்சையே கிரியேதே. இப்படி பிரமாணானி த்ரீன் ஏவ என்பது தொடக்கமாக அத்ரவியந்து தசதா அப்படின்னு சொன்னமோ இல்லையோ, அதுவரையில் தெரிவிக்கப்பட்ட பதார்த்தங்களுடைய விவரங்களை சொல்லப்பட்ட கிரமத்திலே லட்சண பரீட்சை கிரியேதே, அவைகளுக்கான லட்சணங்களையும் அவைகளை பற்றிய விசாரங்களையும் மயா பரீட்சை கிரியேதே என்னால் செய்யப்படுகின்றன. லட்சணையும் பரீட்சையும் செய்யப்படுகின்றன. தத்திர பிரமாகரணம் பிரமாணம். பிரமாணத்துடைய லட்சணத்தை முதல்ல ஆரம்பிக்கிறார். அது நாளைக்கு பார்ப்போம். இதோட இருக்கட்டும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.